நீர் பரிசுத்தர். இப்படி ஆண்டவர் நாமத்தை சொல்லி உயர்த்தலாமா? நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. உம்மைக்கு நிகராக பரிசுத்தமுள்ள தெய்வம் யாருமே கிடையாதப்பா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நித்திய வாசியும் எல்லா நாமத்திற்கும் மேலாக பரிசுத்தர் என்கிற நாமத்தை உடையவராகிய கர்த்தர் சொல்லுகிறது. அவன் சொல்லி மகத்துவமும் உன்னதமான கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நொறுங்குண்ட இருதயத்தின் மேலும் பணிந்த ஆவியின் மேலும் அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கிற இந்த நேரத்துல நித்திய வாசியானவர் நம்ம ஆராதிக்கிற ஒரு ஆண்டவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். நித்திய வாசியாக ஆண்டாண்டு கால நித்தியமாய் வாழக்கூடியவர். இந்த ஆண்டவரை பார்த்து நம்ம இருக்கிறதுக்கு முன்னதாக நம்முடைய தலைமுறை, முன்னதாக உள்ள தலைமுறைக்கும் அதே ஆண்டவர் தான், இனி வரப்போகிற தலைமுறைகளுக்கும் அதே ஆண்டவர் தான். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். ஆண்டவர் கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். அவர் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமத்தை உடைய ஆண்டவர். இந்த ஆண்டவரை உயர்த்தி சொல்லும், இயேசுவே நான் ஆராதிக்கிற தேவன், நீர் நித்திய வாசி, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பாத்திரர், நீர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவர். எல்லா மகிமைக்கு நீர் ஒருவர் தான் பாத்திரர், நீர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரர். அப்பா உம்மை உயர்த்துகிறோம்னு சொல்லி நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நேரத்துல கூட ஆண்டவரை பார்த்து உங்க வாய்களை திறந்து, இயேசுவே நம்மை ஆராதிக்கிற ஆண்டவர் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடைய உம்மை நான் உயர்த்துகிறேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நீங்களே உங்களுடைய வாய்களை திறந்து உங்களை ஆண்டவர் எவ்வளவாய் நேசித்திருக்கிறார், உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அவர் வானத்தையும் பூமி உண்டாக்குனவர், இந்த நேரத்தை நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். முழு மனதோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து, அப்பா உம்மை நான் உயர்த்துகிறேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. எல்லா நாமத்திலும் நீ மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திலும் சொல்லுங்க, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவர், சர்வ பூமிக்கெல்லாம் அவர்தான் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திலும் நீ மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர் ஒருவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர், 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 நீ பரிசுத்தர். ஆண்டவர் ஒருவர் தான் பரிசுத்தர். இந்த நாமத்தை சொல்லி உயர்த்துவோம். ஆமென். அப்பா நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். பாத்திரர், நீர் எல்லா மகிமைக்கும், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர், பாத்திரர், பாத்திரர். ஆமெனப்பா நீ பாத்திரர் எல்லா மகிமைக்கும், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர், பாத்திரர். நீர் வார்த்தை சொல்லும் எல்லா கணத்திற்கும், எல்லா கணத்திற்கும் நீ பாத்தி மேலானவர், நீ மேலானவர், நீ மேலானவர். எல்லா நாமத்திற்கும்
நாமத்திற்கு மேலான நாமுடையவரை நாங்கள் உயர்த்துகிறோம் சொல்லி பரிசுத்த நீ பரிசுத்த நீரொருவரே பரிசுத்த பாத்திர நீ பாத்திர எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர பாத்திர நீ எல்லா கணத்திற்கும் எல்லா கணத்திற்கும் நீ பாத்திர மேலானவர் நீ மேலானவர் எல்லா நாமத்திலும் நீ மேலானவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா, எல்லா நாமத்திற்கும் மேலானவர். இது சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் சிறந்தவர். நீரொருவரே பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த நீரொருவரே பரிசுத்த பாத்திர பாத்திர நீ பாத்தி எல்லா மகிமைக்கும் அமேனோ இயேசுவே நீ பாத்திர அமேன் பாத்திர பாத்திர நீ பாத்தி எல்லா கணத்திற்கும் அமேனப்பா எல்லா கணத்திற்கும் பாத்திர மேலானவர் மேலானவர் நீ மேலானவர் எல்லா நாமத்திற்கும் நீ மேலானவர் மேலானவர் மேலானவர். ஆண்டவர் அப்படி உயர்த்தலாமா? நீ மேலானவர், சிறந்தவர், நீ பரிசுத்தர் என்று சொல்லி நல்லவர் நீ மேலானவர் நல்லவர் நீ பெரியவர் நீர் உன்னத நீர் உயர்ந்தவர் நல்லவர் நல்லவர் நீ பெரியவர் நீர் உன்னத நீர் உயர்ந்த பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த நீரோரு உங்க சத்தத்தை உயர்த்தி நீர் பரிசுத்தர் 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 நீ பரிசுத்தர் நீரொருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் நீ பரிசுத்தர் நீரொருவரே பரிசுத்த நாமத்திற்கும் எல்லா நாமத்திலும் நீ மேலானவர் சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே எல்லா நாமத்திலும் நீ மேலானவர் சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் பரிசுத்த கடைசியாக பரிசுத்த நீர் இதயத்தின் ஆழத்திலிருந்து நீ பரிசுத்தர் என்று சொல்ல 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 பரலோகத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது போல இந்த துதிக்கிற இந்த இடத்துல உங்க வீடுகளுக்குள்ள தேவ நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென். விசுவாசத்தோடு பரிசுத்தர் வேணப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் நீ பரிசுத்தர் நீரொருவரே பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். ஆண்டவரை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆமென். அப்படி ஒருவரை பரிசுத்தர் எங்களை கழுவி ஆண்டவர் தாழ கழுவினீரே உம்மை போல எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் அப்பாவை நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் வீணாரி பரிசுத்தர் வீணொருவரே பரிசுத்தர். ரெண்டு கரங்களை உயர்த்தி நீ பரிசுத்தர் என்று சொல்லி சொல்லும். நீ பரிசுத்தர் நீ பரிசுத்தர் நீரொருவரே பரிசுத்த பரிசுத்த பரி
சத்தத்தை உயர்த்தி ஆமெனப்பா. நீர் ஒருவரே பாத்திர பாத்திர நீ பாத்திர எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர பாத்திர நீ எல்லா கணத்திற்கும் நீ பாத்திரன்னு சொல்லி கணத்திற்கும் நீ பாத்திர. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு பரிசுத்த தெய்வம், ஒரு பரிசுத்த தெய்வம். அப்படியே ஆண்டவரை துதிக்கலாமா? எங்களை இந்த கழுவின ரத்தத்தினால் எங்களை கழுவின ஆண்டவர் பாமை நாங்க உயர்த்துகிறோம்னு சொல்லி தகப்பனே